என்ன சொன்னாரு? நான் உண்மையாக கவனிக்கல. என்ன சொன்னாரு? த்ரிஷா வீட்டை விட்டு வரணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு. அதாவது எல்லாருமே பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினாராயணன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவரல்ல, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். என்ன சொன்னாரு? நான் உண்மையாக கவனிக்கல. என்ன சொன்னாரு? த்ரிஷா வீட்டை விட்டு வரணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு. அதாவது எல்லாருமே பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும். நண்பர் நயினாராயணன் பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவர் இல்லை. உண்மையா நான் பார்க்கல. நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன். எழுந்த உடனே இங்க கிளம்பி வந்துட்டேன். நான் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். பொதுவாக அது மாதிரி பேசக்கூடியவரல்ல, என்னன்னு தெரியல. அது மாதிரி யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பதுதான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். மக்கள் என்பதால் எங்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரப்படக்கூடவில்லை என்று அந்த ஆதிதிராவிட மக்களுக்காகவும் பழங்குடி மக்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நிதி 11,000 கோடி இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருப்பது கண்டனத்துக்கு உரியது என்பதை உங்கள் கேள்வியிலிருந்து தெரியுது. உறுதியாக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்த பொழுது இதுபோன்ற குறைகள் தமிழ்நாடு முழுவதும் இருப்பது உறுதியாக சரி செய்யப்படும். நமக்கு ஒரு சூழ்ச்சி பண்றாங்க எனக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் விக்கிரவாண்டி கூட்டத்தில் ஒரு வெடிகுண்டு வச்சேன், கூட்டணி ஆட்சி வெடிகுண்டு வச்சேன், அந்த வெடிகுண்டு எல்லா கட்சியும் வெடிக்குது அப்படின்றாரு.